இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமையின் டிவி நேயர்களே, உங்களுக்கு ராஜாதி ராஜாவாம் மகிமையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேதத்திலிருந்து கிரீடம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிரீடம் என்று சொல்லும்போது அது ஆளுகைக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று. அதே போல் ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அல்லது ஒரு விளையாட்டு வீரர் தான் விளையாடி முடிந்த பின்பு அவர்களுக்கு அளிக்கப்படுவது கிரீடம். அதே போன்று நாம் உலகில் கனப்படுத்த விரும்புகிறவர்களை அல்லது முக்கியஸ்தர்களுக்கு, நாம் பெரியவர்களுக்கு வரவேற்புக்கு கிரீடம் அணிவித்து மகிழ்கிறோம். அதுபோல் மணப்பெண்களுக்கு கிரீடங்களை அணிவித்து அலங்காரமாக அவர்களை பார்க்கிறார்கள். இப்படியாக உலக பிரகாரமாக நாம் பலவிதமான கிரீடங்களை பார்க்கிறோம். கிரீடம் என்பது நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு பரிசு பொருளை குறிக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நம்மளுடைய செயல்களுக்கு தக்க பலனை குறிக்கிறது. இப்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஆண்டவர் கொடுக்கிற நீதியின் கிரீடத்தை, அவர் கொடுக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறோமா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22:12 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அவனுக்கு கொடுக்கும்படியாக வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய செயல்களுக்கு, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தக்க கிரீடத்தை நமக்கு தரும்படியாக, தக்க பரிசை கொடுக்கும்படியாக ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி உள்ளவன் அநீதி செய்து கொண்டே இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் அவரோடு பாடுபட்டால் நாம் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமாக கொடுக்கப்படுகிற பரிசு பொருட்கள், கிரீடங்கள், அது ஒரு நாள் அழிந்து விடுகிறது, அது நிலையற்றதாக காணப்படுகிறது. ஒரு ராஜாவுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது, அவருடைய ஆட்சி காலம் முடிந்த பின்பு அது அடுத்தவருக்கு சென்று விடுகிறது. நாம் சிரசில் அணிவிக்கிற, அப்பப்போது நாம் பெரியவர்களுக்கு கனம் பண்ண விரும்புகிற அந்த கிரீடங்கள் ஒரு நிமிடத்தில் அது மாறி போகிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற மணப்பெண்ணுக்கான அலங்கார கிரீடங்கள் கொஞ்ச நாளில் அந்த கிரீடத்தை நாம் மறந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற பொன்னாலான கிரீடம் கூட வேதம் சொல்லுகிறது, பொன் கூட நமக்கு அழிந்து போகும், அது தேவையற்ற ஒரு பொருளாக மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம், ஆண்டவர் கொடுக்கிற பரிசு அது நிலையானது, ஆண்டவர் கொடுக்கிற அவார்டு அது நிலையானது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நித்தியமான கிரீடம், அது நிலையான கிரீடம், அது அழியாத கிரீடம், அது விலையேறப்பெற்ற கிரீடமாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே நாம் நீதியின் கிரீடத்தை குறித்து தியானிப்போம். நீதியின் கிரீடம், 2 தீமோத்தேயு 4:8 வேதம் கையில் வைத்திருப்பவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:8 இவ்வாறு சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம், இந்த கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இது முதல். எது முதல்? அதற்கு முந்தின வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 2 தீமோத்தேயு 4:7 இவ்வாறு சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் நீதியின் கிரீடம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:7 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்கிற மனதுடன் கூடிய எண்ணம் உடையவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
அதோடு மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6:9-10 இவ்வாறு சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்திடும் மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். இந்த இச்சைகள், இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பல விதமான இச்சைகளிலே மனிதர்கள் சிக்குண்டு இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறார்கள். ஆகவே தான் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, மதிகேடு, சோதனையிலே விழுதல், பண ஆசை, இச்சை, இவைகளை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அழியாத இந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஒரே வாழ்க்கையில் நாம் பிரயாசப்படுகிறோமா? நாம் எப்படி ஓட வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் பலர் ஓடி முடிக்கிறார்கள், பலர் பாதியிலேயே நின்று விடுகிறார்கள், பலர் பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசை தட்டி செல்லும்படியாக ஓடுகிறார்கள். ஆகவே தான் நாம் எப்படி ஓடினால் நமக்கு அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும், நாம் எதற்காக நாம் ஓட வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. பிலிப்பியர் 3:8-10-16 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணினேன், குப்பையுமாக விட்டுவிட்டேன். எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவுக்காக நாம் எல்லாவற்றையும் விட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் உலக பிரகாரமான அறிவை பெருக்கிக் கொள்ள ஓடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஃபோனில் உட்கார்ந்து உலக பிரகாரமான காரியங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? பிலிப்பியர் 3:12-16 பின்பாகம் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் முற்றிலும் தேறினவர்கள் என எண்ணாதீர்கள். காலையில் ஜோம் பண்ணால் போதும், வேதம் வாசித்தால் போதும், நாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு சென்றால் போதும் என்று நம்முடைய விசுவாசத்தில் நாம் முற்றிலும் தேறினவர்கள் என்று எண்ணாமல் நாம் இலக்கை நோக்கி ஓட வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய குறிக்கோளாகிய நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் ஓடுங்கள். அதாவது உலக பிரகாரமான கொள்கைகளையோ மனிதர்களையோ நம்பி ஓடாதபடி முற்றிலுமாக நம்மை கரைதுறை அற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, துப்புரவானவர்களாக நம்மை அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாம் அந்த ஒன்றே குறியாக நம்ம எடுத்து ஓடுவோமானால் நமக்கு இந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதியின் கிரீடத்தை பெற நாம் எப்படி நம்முடைய விசுவாச வாழ்விலே காணப்பட வேண்டுமாம்? பிலிப்பியர் 1:10-11 இவ்வாறு சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமையும் துதியையும் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு எப்போதும் மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் யாக்கோபு 3:18 பார்க்கிறோம், அவர் நீதியின் கனிகளால் நிறைந்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி ஓட நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று பாவத்திற்கு விலகி துப்புரவானவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மட்டுமல்ல, மற்றவர்களை இடரலுக்கு உட்படுத்தாதவர்களாக, இடரல் அற்றவர்களாக நாம் ஓட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணினவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது நீதியின் கனிகளை வெளிப்படுத்தினார், அப்படியே நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நீதியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக, நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக, ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக, ஓட்டத்தை கடைசி வரை பொறுமையோடு ஓடி முடிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அந்த நீதியின் கிரீடத்தை தர வல்லவராக இருக்கிறார். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே விருதாவாக எங்களுடைய வாழ்க்கை அமையவில்லைப்பா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா.
ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட நீதியின் கிரீடமாகிய உடைய கரத்திலிருந்து நீதியின் கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆண்டவரை நல்ல போராட்டத்தை போராடவும் ஆண்டவரை பொறுமையோடு ஓடவும் இலக்கை நோக்கி ஓடவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. எங்களுடைய குறிக்கோள் ஒன்றை நாங்கள் அதே சிந்தித்தவர்களாக ஆண்டவரை உண்மையே சிந்தித்தவர்களாக உண்மையே நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க, விசுவாசத்தை காத்து கொண்டு ஓடுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல பரிசுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.